நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். I was born and brought up in a Hindu family. நிறைய தெய்வங்களை நம்பிக்கையோடு வணங்கினவன். I used to worship many gods with much faith. நான் ஒரு கிராமத்திலிருந்து நான் பிறந்து வளர்ந்தவன். I was born in a village and I grew up in that village. என்னுடைய தகப்பனார் பிசினஸ்க்காக சென்னை பட்டணம் வந்தார்கள். My father came to Chennai for business. அங்க தான் சிலர் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னார்கள். Only there some people came and told me about Jesus. இயேசு கடவுளே கிடையாது என்று வாதாடினேன். I told them Jesus is no God at all and I argued with them. நான் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். Because I used to have such a zeal and faith in my life. இயேசு தெய்வமே கிடையாது என்று வாதாடினேன். I used to argue that Jesus is no God at all. இன்னும் இயேசுவை பற்றி எனக்கு சொன்னபோது when they talked more about Jesus to me, இயேசுவை பற்றி கேவலமாலாம் நான் பேசியிருக்கேன். I started to speak very lowly about Jesus and blasphemed him. அவ்வளவு அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தின இந்த பாவியை கூட அவர் நேசித்தார். He loved such a sinner as I am, who spoke so bad about Jesus. என்னுடைய 14வது வயசு இளம் வாலிப வயதில் ஒரு வியாதி என்னை தாக்கினார். When I was 14 years old, when I was very young, a disease came upon me. Heart enlargement, இருதயம் வீங்கி விட்டது. I started to have a heart enlargement in my life. அதனால் என் வலதுகால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையிலானேன். Because of that, my right leg was paralyzed and I became bedridden. அநேக ஆஸ்பத்திரி என் பெற்றோர் என்னை கொண்டு போனார்கள். My parents took me to many hospitals. எவ்வளவு பணத்தை செலவழித்தார்கள். They spent much money. என்னை குணமாக்க முடியவில்லை. They were not able to heal me. இருதயம் வீங்கி இருக்கிறதே வெளியிலிருந்தே பார்க்க முடியும். We are able to see the heart that is enlarged outside of my body. என் வலது கால் முற்றிலும் செயலற்று விட்டது. காலை அசைக்க கூட முடியாது. My right leg was totally paralyzed. I was not even able to move my leg. மரண படுக்கை. I was in my deathbed. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் சில நாட்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருப்பான். The doctor said only a few more days your son will be alive. அவனுடைய இருதயம் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆகி விட்டது. His heart has been completely damaged. எந்த நேரத்தில் மரணம் சம்பவிக்கலாம். He may come to death any time. என்று எங்களுடைய பெற்றோரை ஆறுதல் படுத்தி அனுப்பிவிட்டார்கள். They just consoled my parents and sent us home. நான் மரண படுக்கையில வீட்டில் இருந்தேன். I was at home in my deathbed. காலை அசைக்க முடியாது. I wasn't able to move my leg. படுக்கையில் எழும்பி உட்கார முடியாது. I wasn't able to sit up in my bed. தண்ணி குடிக்க முடியாது. I wasn't able to drink water. பசி எடுக்கும் சாப்பிட முடியாது. I used to be hungry but I could not eat. மூச்சு விட முடியாது. I was not able to breathe. ஒரு மரண போராட்டம். I was struggling with death. அந்த சமயத்துல தான் இயேசு என்னை தேடி வந்தார். At that time only Jesus came seeking me. ஒரு கிறிஸ்தவ வாலிபன் எங்களுடைய குடும்ப நண்பராய் இருந்தார். A Christian young man was a family friend for us. அவர் முழு நேர ஊழியர் அல்ல. He was not a servant of God working full time for the Lord. அவர் ஒரு பாஸ்டரும் அல்ல. He was not a pastor also. ஒரு எவங்கலிஸ்டும் அல்ல. He was not an evangelist also. ஒரு ஃபேக்டரியில வேலை செய்து கொண்டிருந்தார். He was working in a factory. எங்களுடைய குடும்பத்தோடு பழகினார் பிசினஸ் நிமித்தமாய். He was just very close to our family because of business relations. நான் வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தார். When he heard that I was sick, he came to see me at my home. என்னுடைய தாயார் அவரை பார்த்தவுடன் as soon as my mother saw him, அவர் கிறிஸ்தவர் என்று தெரியும் எங்க அம்மாவுக்கு. because my mother knew that he was Christian, அவள் பார்த்து சொன்னாங்க என் பையனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. he asked him, everyone forsake my son. என் மகனுக்காக இயேசு கிட்ட ஜெபம் பண்ணுவியா? Will you pray for my son to Jesus? உடனே அவர் சொன்னார் நான் ஊழியக்காரன் கிடையாது. He immediately said, I am not a servant of God. அல்லது நான் யாரையாவது கூட்டிட்டு வரட்டுமா? Can I go ask and get somebody else? நீங்க அவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரீங்களா? Can you please bring him to the church? அப்படிலாம் ஒண்ணு சொல்லல. He did not say anything like that. உடனே அவர் சொன்னார் நான் ஜெபிக்கிறேன். He immediately said, I will pray. நான் ஜெபிக்கிறேன். I will pray. என் படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டார். He knelt down right next to my bed. கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். He started to pray raising his hands. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார். He started to be filled with the Holy Spirit and started to pray. அப்ப அந்த அனுபவம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. At that time we did not know about any of those experiences. முழங்கால் படியிட்டார்கள். My parents knelt down. என் 3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டார்கள். My 3 of my brothers also knelt down. அவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க தெரியாது. None of them knew how to pray. சும்மா கண்ண மூடிட்டு நின்றார்கள். They just were closing their eyes and they were standing there. தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே என்ற நாமத்தை சொல்லி கூப்பிட்டார். My mother alone was calling out Jesus, Jesus, calling his name. அழுது கொண்டே இயேசுவை கூப்பிட்டார்கள். She was with tears calling out to Jesus Christ. அந்த சகோதரர் கரம் உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். The brother raised his hands and he started to pray. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது as he was praying,
அந்த அறைக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. The power of God started to come into that room. என்னால் அதை உணர முடிந்தது. I was able to sense that. ஒரு வல்லமை இந்த இடத்தில் இறங்குகிறது. A power came into that place. என் சரீரம் நடுங்க ஆரம்பிக்கிறது. My body started to tremble. என் கண்களில் கண்ணீர் வடிகிறது. My eyes started to shed tears. ஒரு தெய்வீக பயம் எனக்குள் உண்டாகிறது. A godly fear came into me. ஏதோ நடக்கிறது. Something is happening. யாரோ இந்த ரூமுக்குள்ள வருகிறார்கள். Someone is coming into this room. என் படுக்கையின் அருகிலே ஒரு உறந்து நிற்கிறதை உணர முடிகிறது. I am able to sense that someone came and standing next to my bed. அவர் ஜெபிக்கிறார், இயேசுவே தொடும். His brother is praying, Jesus touch. இயேசுவே தொடும். Jesus touch. என்று அவர் ஜெபிக்கிறார். And he started to pray like that. அப்பொழுது ஒரு கரம் என் தோள் பகுதியை தொடுகிறது. At that time a hand touched my shoulder. ஒரு கரம் என் தோள் பகுதியை தொட்டதை நான் உணர்ந்தேன். I sensed the hand touching my shoulder. ஒரு மனிதன் தொட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த தொடுதலை உணர்ந்தேன். I experienced a touch just like a man would touch a shoulder. உடனே என் வலது காலின் வழியாய் அந்த ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆனதை போல வல்லமை பாய்ந்தது. Immediately a power went through my body into my right leg like electricity. உடனே அந்த கால் செயல்பட ஆரம்பித்தது. Immediately the leg started to function. நானே எழுந்து படுக்கையில் அமர்ந்து விட்டேன். I sat myself up on the bed. உடனே எனக்கு ஒரு அற்புத சுகம். Immediately I received a miraculous அவர் healing. ஜெபமணி முடிக்கிறதுக்குள்ள எழுந்து அமர்ந்து விட்டேன். By the time he finished prayer, I was up by myself on the bed. ஜெபம் முடிந்த பிறகு நான் எழும்பி நடக்க ஆரம்பிக்கிறேன். என்னால் நடக்க முடிந்தது. At the end of the prayer, I got up and started to walk. I am able to walk. ரெண்டு அற்புதம் நடைபெற்றது. 2 miracles happened. வீங்கி இருந்த இருதயம் நார்மலாய் My மாறிவிட்டது. enlarged heart became normal. செயலற்ற கால் செயல்பட My ஆரம்பித்தது. paralyzed leg started to work. இன்றைக்கு ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். Today the Lord has kept me alive. காரணம் என்ன? What is the reason? ஒரு வாலிபனுடைய ஜெபம். Because of a prayer of a young man. ஒரு வாலிபனுடைய The ஜெபம். prayer of one young அவன் man. ஒரு முழு நேர ஊழியர் அல்ல. He was not a full-time servant. ஆனால் அவருடைய ஜெபத்திலே தேவ வல்லமை வெளிப்பட்டது. But the power of God was revealed through his prayer. காரணம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவர் மீது இருந்தது. Because the power of the